அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே, யா ஐயுஹல்லதீன ஆமனு முஃமினீன்களே லா தஸ்அலு அன் அஷியா, சில காரியங்களை குறித்து நீங்கள் இப்படி கேள்வி கேட்காதீர்கள். இன் துபதலக்கும் தசவுக்கும், அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு கெடுதல் தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பொதுவாக மார்க்கத்தை பொறுத்தவரையிலே கேள்விகள் கேட்பது என்றால் தேவையான கேள்விகள், பயனுள்ள கேள்விகள் கேட்பதை மார்க்கம் வரவேற்கிறது. ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அதே நேரத்திலே தேவையற்ற கேள்விகள் கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமிக்க நம்முடைய சஹாபிகள், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே பல கேள்விகள் கேட்டார்கள். குறிப்பாக நல்ல கேள்விகள், 12 கேள்விகளுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்கிறான். யஸ்அலூனக், நாயகமே உங்களிடத்தில் இப்படி சஹாபிகள் கேட்டார்கள், இப்படி கேட்டார்கள் என்று குறிப்பாக ஒரு 12 கேள்விகளுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்லி காண்பிக்கிறான். நல்ல கேள்வி என்பது ஒரு கல்வி அறிவினுடைய திறவுகோல் என்று சொல்லலாம். ஹுஸ்னு சுஆலி நிஸ்ஃபுல் இல்ம் என்று சொல்வார்கள். நல்ல கேள்வி அறிவில் பாதி என்று சொல்வார்கள். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி பெண்களை பாராட்டி சொன்னார்கள். நிஅமத்தின் நிசாஉ நிசாஉல் அன்சார், நிஅமத்தின் நிசாஉ நிசாஉல் அன்சார், பெண்களிலே ஆக சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள். லம் யம்னஹுன்னல் ஹயா, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயத்திலே ஹயா என்பது அவர்களை தடுக்காதுன்னு சொன்னார். ஒரு விஷயத்தை கேட்டு விளங்கிக் கொள்வதில்லை. நல்ல விஷயம் இன்றைக்கி தர்க்கத்துக்காக அல்லது அவருக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அல்லது ஒரு இடக்கான கேள்வி, அது அல்ல. மார்க்கம் அதை சொல்லவில்லை. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, ஒரு விஷயத்தை விளங்காமல் காலமெல்லாம் அப்படியே அந்த காரியத்தை கொண்டு போகிறது, கேட்காம கொண்டு போகிறது அப்படிங்கிறது அல்ல. உதாரணமாக இன்றைக்கி கூட ஒரு ஆள் கேட்டால், ஹஸரத் நோன்பு வச்சுட்டு நான் கண் உரிச்சிருக்கிறேன், நோன்பு வச்சுருக்கிறேன், கண் சொட்டு மருந்து டாக்டர் விடலாமா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன்னாலும் கிதாப் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு பிறகு காது வழியாக உள்ளே போகிறதுங்கிறது தடை, ஆனால் கண்ணுக்குள்ளே ட்ராப் போடுறது மார்க்கம் தடை செய்யலை நோன்பு வச்சுட்டு. ஏன்னா ஹதீஸில் சுருமா போட்டாங்கன்னு வருது. சுருமாவினுடைய அந்த சுவை தொண்டையில் வந்துச்சான். அதனால் கண்ணின் வழியாக போடப்படக்கூடிய அந்த சுவை வந்தால் அது நோன்பை முறிக்காது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்போ விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டி, நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி கேள்வி கேட்கறதுங்கிறது அது தப்பல்ல. மார்க்கம் அதை தப்பு என்று சொல்லவில்லை. கண்ணியமிக்க பெருமக்களே, ஆனால் நம் தெரியாத ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறணும், கேட்டுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் சில காரியங்களை மார்க்கம் அமைதியாக இருக்கிறது, அந்த விஷயத்தில் நாமளும் அமைதியாக இருந்துடணும். உதாரணமாக ஒரு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய நாய் கருப்பா சிவப்பா, இது பிரச்சனை. ஒரு பெரிய கூட்டம் அது கருப்பு தான் சொல்லி வாதம், ஒரு பெரிய கூட்டம் அது சிவப்பு தான். இது எதுக்கு? இது அது கருப்பாக இருந்தால் என்ன, சிவப்பாக இருந்தால் என்ன? அதை பற்றி உண்டான நிலையில் தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத விவாதங்கள்ங்கிறது இருக்குதே, அதுவெல்லாம் மனிதனை மார்க்கம் அதை கண்டிக்கிறது. அது மாதிரி மீசான் தராசு தங்கத்தில் இருக்குதா வெள்ளியில் இருக்குதா, அது ஒரு கேள்வி. மீசான் தராசு தங்கத்தில் இருந்தால் என்ன, நமக்கு வெள்ளியில் இருந்தால் என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆள் கேட்டார், இப்லீஸினுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டாராம். இப்லீஸினுடைய பொஞ்சாதி பேர் என்னன்னு. இமாம் ஷாஃபி சொன்னாங்களாம், அந்த கல்யாணத்தில் நான் கலந்துக்கிறலையேன்னாங்களாம். இமாம் ஷாஃபி, நான் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறலையே. தேவையில்லாத கேள்விகள், நமக்கு அது எந்த வகையிலும் பயனில்லாத அந்த கேள்விகளை கேட்பது என்பது இருக்கிறதே, மார்க்கம் அதை தடை செய்கிறது. அது மாதிரி இவங்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காண்டி கேட்கறது. யூதர்கள் கேட்ட அவ்வளவு கேள்வி அப்படித்தான். அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் தான் இப்படி இன்னைக்கு எப்படி விஞ்ஞானிகள் பெரிய உயர்வானவர்களாக கருதப்படுகிறார்களோ, அது மாதிரி முன் வேதங்களை படித்திருந்த அந்த யூதர்கள், அவங்க முன் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையெல்லாம் அப்படியே கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இது தெரியுதான்னு பார்ப்போம், அதுக்கு தான் கேட்டாங்க. இதை தெரிஞ்சுன்னா நாங்கள் ஈமான் கொள்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன பிறகு கூட ஈமான் கொள்ளல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க கேட்டாங்க, கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் எது, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், நாங்கள் இது எங்களுக்கு ஈமான் கொண்டுறோம். நாங்கள் கியாமத்தினுடைய முதல் பெரிய அடையாளம் எது? சொர்க்கத்திலே சென்ற உடனே ஒரு மனிதருக்கு வழங்கப்படக்கூடிய முதல் உணவு எது?
அது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறது, சில குழந்தை தாயினுடைய சாயலிலும் சில குழந்தை தகப்பனாருடைய சாயலிலும் இருக்கிறதே, இதற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்தினுடைய முதல் பெரிய அடையாளம் என்பது, முதல் பெரிய அடையாளம் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி ஒரு பெரிய நெருப்பு மண்டலம் வரும், அதன் பின்னால் மக்கள் கூட்டம் செல்லும். இதுதான் கியாமத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். அது வரல, அதுதான் உலகத்தில் கியாமத்து ஏற்படுவதற்குண்டான மிகப்பெரிய அடையாளங்களில் பிரதானமானதுன்னு சொன்னாங்க. கரெக்டு அவங்க. அப்போ அதனால் கேள்வி தெரிஞ்சுட்டு தான், பதில் தெரிஞ்சுட்டு தான் அந்த கேட்கலாம், இவங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்காக வேண்டி. சொர்க்கத்தினுடைய முதல் உணவு எது சொல்லலாம் சொன்னாங்க, அங்கே மீனில் உள்ள அந்த செனை தான் முதல்ல சொர்க்கத்தில் வழங்கப்படும் என்று சொன்னார். ஒரு ஆள் கூட கேட்டார், சத்து நான் மீன் சாப்பிட மாட்டேன், சொர்க்கத்தில் தான் போய் சாப்பிட முடிவு பண்ணியிருக்கேன் சத்து. சில பேர் இங்கே சாப்பிடாத ஒரு ஆள் இருக்கிறார், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், சத்து நான் முதல்ல அங்கே தான் போய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னார். அதனால சொர்க்கத்தில் வழங்கப்படக்கூடிய முதல் உணவு அதுதான். அது மாதிரி ஒரு குழந்தை ஆண் அல்லது தகப்பனார் தாயாருடைய சாயல் என்ன சொல்லலாம் சொன்னாங்க, யாருடைய விந்து முந்துகிறதோ, உடலுறவின் பொழுது யாருடைய விந்து முந்துகிறதோ, பெண்ணுக்கு விந்து இருக்குது, ஆணுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பெண்ணுடைய தன்மைங்கிறது கம்மியாக இருக்கும், ஆனால் யாருடைய விந்து முந்துகிறதோ அவர்களுடைய சாயலில் தான் குழந்தை இருக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அவங்க கேட்டதனுடைய நோக்கம் தாங்க ஈமான் கொள்ளணுங்கிறது இல்லை, இவங்களுக்கு தெரியுதான் இது பண்ணுறதுக்காக வேண்டி. யூதர்கள் கேட்ட அவ்வளவு கேள்வியே அப்படித்தான் இருந்தது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனால் தேவையான கேள்வியை கேட்பதை பற்றி மார்க்கம் தப்பு என்று சொல்லவில்லை. தேவையில்லாத கேள்வி, சொர்க்கத்தில் எல்லாம் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, யார் கேட்டாங்க கேள்வி கேட்கிறது இல்லை, சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, கவனிக்க முடியுமான்னு கேட்டாங்க. கிடைக்கும், ஆனால் அதுக்கு நெருப்புக்கு அங்கே தான் போகணும், நெருப்புக்கு அங்கே போகணும், அதுக்கு நரகத்துக்கு தானே போகணும்னு சொன்னாங்க. இது மாதிரி தேவையில்லாத கேள்விகள், மனிதனுடைய எல்லா விதமான இன்பங்களும் இருக்கும் என்றுதானே அதனுடைய அர்த்தம். அதனால தேவையில்லாத கேள்விகள் கேட்கிறது மார்க்கம் தடை செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு தேவையில்லாத ஒரு பதில், தேவையில்லாத ஆட்கள்கிட்ட கேட்டு தேவையில்லாத பதில் வந்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் ஆபத்தானது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க பயணத்தில் போயிருக்கும் பொழுது குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிப்பு கடமையான உடனே தண்ணி கிடைக்கல, குளிக்கிறதுக்கு உண்டான தண்ணி கிடைக்கல. இப்போ அதனால் அவங்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் பொழுது, ஏங்க குளிப்பு கடமையான குளிக்கத்தான் செய்யணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தண்ணி தேடி குளிங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தண்ணியை தேடி குளிக்க வச்சு அங்கே குளிச்ச பிறகு மௌத்தாகிட்டார் அந்த மனுஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சொல் கத்தலு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை செய்துட்டீங்களேன்னு சொன்னாங்க. இதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பகரத்தை தந்திருக்கிறானே, அதற்கான ஒரு பகரத்தை எப்படி உதுவுடைய நேரத்தில் தண்ணீர் இல்லாத பொழுது தயமம் செய்யலாமோ, அது மாதிரி குளிப்பு கடமையான நேரத்தில் தண்ணீர் இல்லாவிட்டாலும் கூட அதற்கும் தயமம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இலகுவான வழி ஒன்று இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி காரியம் செய்து விட்டீர்களே என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தேவையில்லாத கேள்விக்கு உதாரணம் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ராவில் வருது இல்லையா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, இந்த கொலை ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டுட்டார், யார் கொலை செய்தாங்க? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய நாக்கு எடுத்து அவர் மேலே அடிக்க அவர் பேசுவார். அவங்க நபி, அதனால இந்த மோஜிசாவை சொன்னாங்க, பேசாமல் ஒரு மாட்டை அறுத்து என்ன செய்தான், அப்படி அடித்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் கேட்டாங்க, அந்த மாடுங்கிறது இளமையான மாடா முதுமையான மாடா? அவன் கேட்டான், கண்ணு குட்டியா, அது என்ன செய்யும், நல்ல பருவ உயர், தேவையா அந்த கேள்வி? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அது இளமையா, அதனால் அது கொஞ்சம் முத்தனதான்னு கேட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா சொன்ன ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளதுன்னு நல்லா பதில் சொன்னான். அதோட உடல்ல ரெண்டாவது கேட்டான், அதனுடைய என்ன நிறம், மா லவுனுஹா, அது என்ன நிறத்தில் இருக்கணும்? இப்படி தேவையில்லாத கேள்வி கேட்டதுனால அப்படி ஒரு மாடு கிடைக்கிறதே கஷ்டமாயிடுச்சு, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்னு வருது. அதனால மார்க்கத்தை பொறுத்தவரையிலே கேள்விகள் கேட்பது என்பது நல்ல கேள்விகளாக விளங்குவதற்காக வேண்டி இருந்தால் அதை கேட்க வேண்டும் உரியவர்களிடத்தில் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. தேவையில்லாத கேள்விகள் இருக்கிறதே அது மார்க்கம் தடை செய்கிறது, அது கூடாது என்று சொல்கிறது. சில நேரங்களில் வஹி இறங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவையில்லாதபடி கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க. உதாரணமாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை வரலாக்கி இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ அக்ரா இப்னு ஹாபிஸ்னு ஒரு சஹாபி கேட்டாங்க, அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. ஆமான்னு சொன்னால் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு நான் ஆமான்னு சொன்னால் என்ன இருக்கும்? அது மாதிரி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன வேணாலும் கேளுங்க, அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான், என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்வேன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, தகப்பனார் பேர் ஹுதாஃபா,
ஆனால் ஊரில் எல்லாரும் அவர் ஹுதாஃபாவுக்கு பிறந்தவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் நிறமும் இவர் நிறம் வித்தியாசமாக இருக்குது. அவர் அப்படி நல்ல பியூராக இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் டல்லாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கலரை வச்சு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வேணாலும் கேளுங்கள்னு ஒன்று தரத்து அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா இருந்தான்னு கேட்டாங்க. நாயுமே என் தகப்பனார் யாருன்னு கேட்டாங்க. சில ஹுதாஃபான்னு சொன்னாங்க. அதோட முடிச்சிருக்கலாம். அவங்க ஒரு காலத்தில் தேவையில்லாத ஒரு நிலையில் இறந்து போனாங்க. இப்போ அவர் சொர்க்கத்தில் இருக்கார், நரகத்தில் இருக்காருன்ட்டாங்க. சல்லாஸ் தேவையில்லாத கேள்விகள் இப்போ இருக்கிறது அதனுடைய நிலை. அப்போ அதனால தேவையில்லாத கேள்வி, தேவையான அதுக்கு அடுத்து பார்த்து போனால் தேவையில்லாத கேள்விகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் செய்யுதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூலை எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அதனால தேவையான கேள்விகளை கேட்பது என்பது மார்க்கம் வரவேற்கிறது. அது நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது. தேவையற்ற கேள்விகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு நிறைந்த ஞானத்தை தந்தருள்வானாக. ரப்பினுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய அந்த சிறந்த கல்வி ஞானத்தையும் அது சம்பந்தப்பட்ட கேள்வி ஞானத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.